ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகி சேமியா தான் பண்ணியிருந்தேன். இது வந்து நம்ம எப்போதும் பண்ணுற சேமியா மாதிரி செய்ய முடியாது. இது வந்து வேக வச்சு தான் பண்ணணும். நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 1 லிட்டர் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் சேமியா வந்து ஊற வச்சுக்கணும். 2 நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சோம் அப்படின்னாக்கா மாவு மாதிரி ஆகிடும். தண்ணியை வடிகட்டிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு 5லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னாக்கா சேமியா கரெக்டாக வெந்திருக்கும். இது வந்து நம்ம 2 டைப்பாக பண்ணலாம். எனக்கு வந்து நான் எப்போதுமே சக்கரை போட்டு தான் செய்வேன். இது வந்து அப்படியே இடியாப்பம் மாதிரியே இருக்கும். இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல், சக்கரை சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அப்படியே இடியாப்பம் மாதிரியே இருக்கும். வீட்டில் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஸ்நாக்ஸ் மாதிரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மாமாவுக்கு வந்து தாளித்து தான் கொடுப்பேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பொரிய விட்டு ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்கிற சேமியாவை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து கொடுத்தோம் அப்படின்னாக்கா சேமியா வந்து ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.